அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். களவழி 40 செய்யுள் 2. ஞாட்பினுள் எஞ்சிய ஞாலம் சேர் யானை கீழ் போர்ப்புயில் இடிமுரசல் ஊடுபோம் ஒன்குருதி கார்பெயல் பெய்தபின் செங்குளக் கோட்டுக்கு நீர் தூம்பு நீர் உமிழ்வ போன்ற புனல் நாடன் ஆர்த்த அமர் அட்ட களத்து. சோழன் பெரும்படையோடு எதிரிகளை நோக்கி யாரவரித்து போராட்ட களத்திலே இருக்கிறான். அப்போது அவன் சில யானைகளை கொல்லுகிறான். கொல்லப்பட்ட அந்த யானையினுடைய இரத்தமானது கீழே மூடுகின்ற துடி இல்லாத முரசின் உள்ளே யானையினுடைய இரத்தமானது சென்று பின்னர் அந்த இரத்தம் வெளியே வருகிறது. அது எப்படி இருக்கிறது என்றால், மழை நீர் நிரம்பிய குளத்திலே கரத்தியின் கீழ் உள்ள மதகுகள் சிறிது சிறிதாக தண்ணீரை உமிழ்ந்து வெளிப்படுத்துவது போல இருக்கிறது என்று ஓமை சொல்கிறார். கொல்லப்பட்ட யானையிலிருந்து வழிகின்ற இரத்தமானது மூடி இல்லாத முரசின் மீது யானை விழ, யானையினுடைய இரத்தமானது முரசின் மீது உள்ளே விழ, அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவருவது என்பது மழை காலத்திலே குளத்தின் கரையில் உள்ள மதகுகளில் இருந்து நீர் எப்படி சிறிது சிறிதாக வெளிவருமோ அப்படி அந்த இரத்தம் வெளிவருகிறது என்று சொன்ன செய்யுள். மீண்டும் செய்யுள். ஞாட்பினுள் எஞ்சிய ஞாலம் சேர் யானை கீழ்போர்ப்பு இல் இடி முரசின் ஊடுபோம் ஒன்குருதி கார்பெயல் பெய்தபின் செங்குளக் கோட்டுக்கு நீர் தூம்பு நீர் உமிழ்வ போன்ற புனல் நாடன் ஆர்த்த அமர் அட்ட களத்து. நன்றி, வணக்கம்.